ஊர்ல எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை போடுற மாதிரி இங்கே அந்தமான்லேயும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சந்தை போடுவாங்க. சண்டே அன்னைக்கு அலிசாவுமே கையில் கூட்டிக்கிட்டு நாங்களுமே ஜங்கிலிகாட் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போயிருந்த அன்னைக்குன்னு கொஞ்சம் நல்லாவே வெயிலாக தான் இருந்தது. மணிக்கூண்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோடனே கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல். ஸோ இங்கே தான் நான் 1லேருந்து 12th வரை ஃபுல்லாகவே படித்தேன். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா பிள்ளைங்க ஸ்கூலுமே இருக்கும். இங்கே காய்கறி எல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா காய்கறி எல்லாமே சென்னையிலேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு ஊரில் கிடைக்கிறத விட இங்கே வந்து அதிகமாக தான் கிடைக்கும். நார்மலாக பஜாரில் கிடைக்கிறத விட இங்கே சந்தையில் கொஞ்சம் மலிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கல் காய்கறிகளுமே வந்து போட்டு விற்பாங்க. சந்தையில் வந்து காய்கறி கடை மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பொருட்களும் வந்து போட்டு விற்பாங்க. இது வந்து தனியாக மார்க்கெட் மாதிரிலாம் இருக்காது. ரோடு சைடில் 2 பக்கமுமே இந்த மாதிரி போட்டு தான் விற்பாங்க. ஸோ நாங்கள் இறங்கி போனோன்னே காய்கறி எல்லாம் வாங்கலை, ஜஸ்ட் பார்த்துட்டே தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா காய்கறி இப்போ வாங்கிட்டோன்னா தூக்கி சமைக்க முடியாது. இங்கே வந்து எல்லா வகையான பழங்கள் காய்கறி எல்லாமே மோஸ்ட்லி கிடச்சிரும். நான் வந்து போகிறப்பவே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையுமே பார்த்தேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் இங்கே மட்டும்தான் இருந்துச்சு. சரி ரிட்டன் வரப்போ காலியாயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிட்டோம். ரிட்டன் வரும்போது வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு காய்கள் எல்லாம் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா வாங்க முடியாது இல்லையா? ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிக்கிட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது இந்த வாரம் வாங்கின காயை வாங்காமல் வேறு மாதிரி வாங்கிட்டு போகலாம்னு ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன காய்கறி வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டோம். ஜங்கிலிகாட்டில் தான் பெரிய மீன் மார்க்கெட்டுமே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனோன்னா நிறைய மீன்லாம் இருக்கும். மீன் வந்து அன்னைக்கு வாங்குறதா பிளான் இல்லை, அதனால உள்ளே போகல. ரிட்டன் வரப்போ வாங்கி வச்சிருந்த வெள்ளை பூசணிக்காமே வாங்கிக்கிட்டோம். நல்லா வெயிலாக இருந்தனால அடிக்கடி தண்ணி தாகமாக இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஜூஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். ஜங்கிலிகாட்லேயே பூச்செடிகளுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் தான் பார்த்துருந்தேன். ஆனால் எல்லா செடியும் என்கிட்ட இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால ஜஸ்ட் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அலிசாக்கு மட்டும்தான் ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து இளநீ தான் வாங்கி கேட்டிருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இளநியுமே வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வாங்கி வச்சுருந்த காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.